வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸ் லான் விற்பனைக்காக நிற்கி இங்கே வந்து 4 லட்சம் ரூபாயிலிருந்து ஆட்டோக்கள் விற்பனைக்காக நிற்கி. இந்த ஆட்டோக்கள் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே வந்து எல்லா நம்பர் ஆட்டோக்களும் விற்பனைக்காக நிற்கி. நாங்கள் முதல் டேஷ் நம்பர்லேருந்து பார்ப்போம். இங்கே வந்து 202 டேஷில் 2 ஆட்டோ நிற்கி. இது வந்து குறைஞ்ச விலையில் அன்றைக்கி உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஒரு நல்ல ஒரு கலரில் நிற்கி, ஒரு குளிர்ச்சியான கலர்களில் 202 டேஷ். 202 டேஷ் எல்லாம் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட ஆட்டோக்கள். இந்த ஆட்டோக்கள் எல்லாம் ரீகண்டிஷன் செய்யப்பட்டு கிளீனான முறையில் ஆண்டுக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு வேலையும் இல்லை. உள்பக்கங்களை பாருங்கள், சீட் பழங்கள் உள்பக்கம். மீட்டர் மட்டும் இதில் பார்த்து பிரயோசனம் இல்லை. ஏன்னா மீட்டர் எல்லாம் பழைய ஆட்டோக்களான இன்ஜின் வளங்கள் இதுகளை பார்த்தா சரி. ஏன்னா இதெல்லாம் செய்கிறது இலவாக கொஞ்சம் காசில் இன்ஜின் வளங்களை செய்து கொள்ளலாம். இந்த 202 டேஷ் 8330 இன்ஜினை பாருங்கள், எல்லாம் நீட்டான முறையெல்லாம் இருக்குது. ஏனென்றா நீங்கள் இது குறைஞ்ச விலை ஆட்ட இன்ஜின் மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்தா மீதி உங்களுக்கு இலவாக செய்து கொள்ளலாம். இன்ஜின் அதை விட பொடி வளங்கள் எல்லாம் செய்து தான் இருக்குது. ஒரு வேலையும் இல்லை. எடுத்து டயர் எல்லாம் புது டயர்களோடு நிற்கு. அதை விட இது வந்து 202 டேஷ் 369 சைவர். இது வந்து கொஞ்சம் உள்ளு பார்க்குற கஷ்டம். அப்போ இன்ஜினில் எல்லாம் நீட்டாக தான் செய்திருக்கு. அதாவது டேசிக்கேட்ட இன்ஜின் உங்களுக்கு தெரியும், டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்கள். அதை விட இன்ஜின்கள் இது வந்து கூட கொஞ்சம் காசுகளோடு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. டயர் பழங்களை பாருங்கள், எல்லாம் நல்லா தான் இருக்குது. நாங்கள் 202 சைவர் 369 டயர்களை பாருங்கள். இது எடுக்கிற நீங்களுக்கு அதுதான் முக்கியம். டயர் வளங்கள், பொடி வளங்கள், பெயின் வளங்கள் எல்லாம் செய்திருக்கு. ஆனால் 202 டேஷ் அதுதான் நம்பர் தான் வித்தியாசம், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுவும் டயர் வளம் முன்னுக்கு அரை கண்டிஷனில் இருக்குது. பின்னுக்கும் ஒரு அரை கண்டிஷன் டயர்களோட இருக்குது. இந்த லைட் பச்சை கலர் வந்து 4 லட்சம். இந்த பச்சை கலர் 4,50,000 ரூபா. நீங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த 2 ஆட்டோவை நீங்கள் எடுக்கும்போது 2 ஆட்டோவும் சேர்த்து 8 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன ஒன்று சொல்லியிருக்கேன். 2 டேஷ் நம்பர் ஒரே நம்பர்ன்றபடியாக 202 டேஷ்ன்றபடியாக எடுக்கிறவைக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஒரே நம்பர் ஆட்டோவாக இருக்கும். 202 டேஷ் 2 நீங்கள் எடுக்கும்போது 1 4 4,50,000 இருக்கும். 2 மொண்டை அடுக்கைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு 2 ஆட்டோவும் எடுக்கலாம். ஆட்டோவில் ஒரு வேலையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், டேஷ் நம்பர் சின்ன சின்ன வேலை வரும் மொழியோ வேறு ஒரு இன்ஜின் பொடி எல்லாம் நீட்டாக தான் இருக்குது, பார்க்க தெரியும். இந்த டேஷ் நம்பர்களுக்கு லீசிங் போடலாது. நீங்கள் ரெடி காசு தான். இந்த பச்சை ஆட்டோ எடுத்தால் நீங்கள் 450 எடுக்கணும். இது வந்து 4 லட்சம் ரூபா. 2 மடுக்கைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ஆட்டோக்கள் தரப்படும். அதை விட இன்னும் கூடுதலான 2 ஸ்டாக் இருக்குது. அதை விட 4 ஸ்டாக்கள் இருக்குது. பார்ப்போம். QC ஒன்று நிற்கு. இந்த ஆட்டோ தானுங்க நீட்டான முறையில் இருக்குது. டயரெல்லாம் புது டயர்களோடு இருக்குது. என்னென்னா ஆட்டோ நீங்கள் வடிவாக பாருங்க, பார்த்துட்டு ஓனரோட நம்பர் போடுவேன். நீங்கள் எடுத்து கதைச்சி போட்டு விலையெல்லாம் நீங்கள் கதைச்சி கொள்ளலாம். ஆட்டோ வந்து 2 ஸ்டாக்குன்றது சொல்கிறது தான். எல்லாம் க்ளீனாக இருக்குது. பாக்ஸுகள் இதில் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. அதை விட இதுக்கு வந்து எல்லாம் வேலை செய்திருக்கு. பொடி வேலை ஒன்றுமே இல்லை, ஒரு வேலையும் இல்லை. நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான். இந்த QCக்கு ஒன்று சொல்கிறதில்ல. 9,40,000 உங்களுக்கு லீசிங் அவ்வளோ எடுக்க இல்லை பண்ண ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கிட்ட லீசிங் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதோட இன்ஜினையும் பார்ப்போம். QCயோட இன்ஜின் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினை நாங்கள் காட்டுறோம். ஏன்னா இதெல்லாம் கை பார்த்து தான் இன்ஜினில் எல்லாம் தரமான முறையெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இதுகளெல்லாம் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் நார்மலாக செய்து விடலாம். 4 ஸ்ட்ரோக்குன்றது தான் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சிலவாக இருக்கும். இது வந்து நார்மல் கொஞ்சம் காசுகளோடு செய்து போடலாம். 9,40,000 ரூபா வந்து நீட்டான முறையெல்லாம் இருக்குது. அதை விட எல்லாம் Q நம்பரில் கொஞ்சம் நிற்கி. இதை பார்த்துட்டு 4 ஸ்டாக்கை பார்ப்போம். QG ஒன்று நிற்கு 9725 சிவப்பு கலர். எல்லாம் டயரெல்லாம் புது டயர்களோட இருக்குது. Q எல்லாம் உங்களுக்கு 2005 உட்பட்ட ஆட்டோக்கள் தான். எல்லாத்துலேருந்து ஆண்டையை நான் கேட்கல, நார்மலாக சொல்கிறேன். Q நம்பர் எல்லாம் 2005 உட்பட்ட ஆட்டோக்கள். இதுக்கு வந்து ஒன்று சொல்கிறோம் இல்லை, 9,20,000 ரூபா.
ஏனென்றால் எல்லாம் நீட்டான முறையில் செய்து தான் இருக்குது. ஆட்டோ வந்து புது ஆட்டோக்கள் மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும். பெயின் பலங்கள்லேருந்து எல்லாம் செய்து எல்லாம் ரீகண்டனம் செய்யப்பட்டிருக்கு. டயர்கள்லேருந்து எல்லாம் பார்க்கவே தெரியும். எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. இன்ஜினியரை பாருங்கள், எல்லாம் வயரிங்கள் எல்லாம் புதுசாக தான் இருக்குது. அடுத்தது QA வந்து இது வந்து 10,50,000 ரூபா. இது வந்து ஒரிஜினல் பழமாக கம்பெனியால் வந்தபடியே ஃபர்ஸ்ட் ஓனர் நீட்டான ஆட்டோ, அதாவது எல்லாம் ஒரிஜினல் பழங்களோடு இருக்குது. ஒரிஜினல் பொடியோட முதல் வந்த ஆட்டோ ஒரு ஆள் பாவனையில் நல்லா நின்ற ஆட்டோ தான். 10,50,000 ரூபா. டயர்களை பார்க்கவே தெரியும். முக்கால் கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. உள்பக்கங்களை பாருங்கள். அதை விட போஸ்டோ காட்ட AVK ஒன்று அட்டகாசமான முறையில் இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும். AVK 2015ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு நீட்டான முறையில் இருக்குது. என்ன விலை என்ன இது? 1650 லீசிங் செய்தப்படும். லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? இதுக்கு என்ன 12 எடுக்கலாம். 12 ரூபா எடுக்கலாம். 12 கிட்ட லீசிங் எடுக்கலாம். லீசிங் எல்லாம் இங்கே நீங்கள் இங்கே ஓனரே செய்து தருவார். அதோட அவற்றை நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் வந்து கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும். இந்த 2 ஆட்டோ மட்டும் தான் 8,00,000 கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா இந்த 2 ஆட்டோ வந்து ஒரே ஆள்கிட்ட நின்றது. அதே மாதிரி ஒரே ஆள் தெரிஞ்ச ஆக்கள் உள்ளுக்குள்ளே எடுக்கிறான்னு சொன்னால் 2,00,000 ரூபாய்க்கு ஒரே ஆள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட இன்னும் போஸ்டோக்கு ஆட்டோக்கள் நிற்கு. WR ஒன்று நிற்கு. இது என்ன எத்தனையாம் ஆண்டு? 2014. எல்லாம் பட்டன் சீட்டுகள், புக் செட்டுகள் எல்லாம் க்ளீனான முறையெல்லாம் வச்சிருந்துருக்குன்னா பைனியர் செட்டை. இந்த WR என்ன விலை? 15,30. ஃபர்ஸ்ட் ஓனர் எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? 10,70 எடுக்கலாம். அதை விட புது டயர்களோடு இருக்குது. பொடி வளங்க எல்லாம் நீட்டாக இருக்குது. புது ஆட்டோக்கு மாதிரி தான் இருக்குது. WF ஒன்று நிற்க என்ன விலை? 1360. இது எத்தனையாம் ஆண்டு? 2012ஆம் ஆண்டு. நான் ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. சும்மா நான் காட்டுறேன். உள்பக்கங்களை பாருங்கள். டயர் வளங்கள் எல்லாம் புது டயர்களோட அன்றைக்கு எல்லாம் செய்து நீட்டான முறையில் அன்றைக்கு. WF என்ன விலை சொன்னீங்க? 1360. லீசிங் வசதிகளும் செய்யலாம். பை Q ஒன்று நிற்கு 1260. 1260. 2011. 2011. லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? பை நம்பருக்கு 9,00,000 கிட்ட லீசிங் எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும். கூடுதலான ஆட்டோக்கள் நிற்கி இங்கே 20-25க்கு மேற்பட்ட ஆட்டோக்கள். AVH ஒன்று நிற்க என்ன மாதிரி கம்பெனி வளத்தோட நிற்க என்ன விலையில் நிற்க? 1620. 2015 கம்பெனி வளத்தோட நிற்க. ஒரிஜினல் சீட்டுகள் அதை விட ட்ரெண்ட் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. புது டயர்கள் மாற்றி இருக்குது. AVH என்ன விலை சொன்னீங்க? 1420. நீங்கள் கூடுதல் 1620. AVH வந்து 1620. லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 1150 கிட்ட எடுக்கலாம். 1150 கிட்ட எடுக்கலாம். அதாவது லீசிங் வசதிகள்லாம் உங்களோட இங்கே வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து லீசிங் வசதி வந்து உங்களுக்கு எந்த விரும்பின கம்பெனிகளில் ஓனரை செய்து தருவேன். நான் ஓனர்கிட்ட நம்பரையும் நான் டிஸ்பிளேயில் போடுவேன். உங்களுக்கு தெரியும். கூடுதலான ஆட்டோக்கள் நிற்கி. இந்த ஆட்டோக்கள் பற்றி மேலதிக தகவலை ஓனரோட எடுத்து காய்ச்சி கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தவங்க.